காரை செல்வராஜ் சார் வணக்கம். வணக்கம். காரை செல்வராஜ் சார், ஹோம் மினிஸ்டர் எக்கோ அடிக்குதா சார்? எக்கோ நிறைய இருக்கு. எக்கோ குறைப்பீங்களாப்பா? அங்க ஸ்டுடியோல யாரோ பேசுறாங்க எக்ஸ்ட்ரா. இங்க யாரும் பேசலையே சார். அங்க பேசுறது உங்களுக்கு குறைச்சிட்டீங்களாப்பா? இப்ப சரியா இருக்கு சார். இப்ப கம்மியாயிருச்சா? இப்ப சரியா இருக்கு. ஓகே சார், ஹோம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஒரு உள்துறை அமைச்சராக அவர் சொல்லி இருக்கக்கூடிய சார்ஜ் இருக்குல்ல சார், அது எல்லாமே ஏதாவது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்களை இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறாரா சார்? அதாவது நேற்றுக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நான் குறிப்பிட்டுறேன். மதவாத சக்திகள் மதவாத சாதியவாத மோதல்களை மட்டுமே வைத்து இதுவரையில் ஆட்சியை பிடித்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நேற்றைக்கு புதுக்கோட்டையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டம் நடக்கிற அதே வேளையில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் சமத்துவ நடைப்பயணமாக அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் நேற்றைக்கு நடைப்பயணத்துடைய நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது ஒன்று. மதவாத இயக்கத்தினுடைய கூட்டம், இன்னொன்று மதவாத சாதிய மோதல்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்துத்துவ அமைப்புகளால் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நடக்கிற நடைப்பயணத்துடைய கூட்டமும் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்திருப்பது மிகச்சிறப்பு. இரண்டாவது, நேற்று அவர் வைத்த குற்றச்சாட்டுகள், அவர் முறையாக அதை யார் அவருக்கு அந்த குற்றச்சாட்டுகளை குறிப்பெடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல. சேம் கோலாவே போட்டிருக்கார். அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எதையும் அவர் திமுக மீது வைக்கவில்லை. அதிமுக மீது அந்த ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியில் நடந்ததாக அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பது என்பது ஒரு உள்துறை அமைச்சருக்கே இந்த நிலையா? ஒருவேளை அண்ணாமலை போன்றவர்கள் போற போக்குல ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லிட்டு ஓடி போகிற வேலை இருக்குமா அவங்கள்ட்ட? அதே மாதிரி இவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. நான் ஒரு 4 குற்றச்சாட்டுகளுக்கான விவரத்தை நான் சொல்லிடுறேன். நிலக்கரி ஊழல்ல 6000 கோடி ரூபாய் ஊழல் செய்தது திமுக, விசாரணை நடத்துவோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மொத்தம் ஒரு முக்கியமா ஒரு 8 குற்றச்சாட்டுகள்ல இது முதன்மையான குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. இது திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லை. 2012 2016 வரைக்கும் அதானியிடம் நிலக்கரி வாங்கியதில் போலி ஆவணங்கள் மூலமாக 2350 ரூபாய் ஒரு டன் என்கிற அளவில் அவர்கள் வாங்கி அதை 7650 ரூபாய்க்கு தமிழ்நாடுக்கு விற்றதாக வழக்கு இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது 2 வார காலம் 2 மாதங்கள் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றங்கள் டைம் கொடுத்திருக்காங்க. அதற்குள்ள விசாரித்து அறிக்கை அனுப்பணும்னு. சோ அவர் சொன்ன 6000 கோடி நிலக்கரி ஊழல் அவர் எடப்பாடி அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு. அதை எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்திலே, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே நடந்த ஊழல் அது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவர்கள் கூட்டணியிலே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அது கூட இப்ப உறுதி இல்லை. மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதிமுக ஒரு பொருளாவே கருதவில்லை என்பது வேறு. அந்த குற்றச்சாட்டு ஒரு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும். இரண்டாவது, தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த விஷயங்களை திமுக நிறைவேற்றவில்லை என்று ஒற்றை வரியில் ஒரு உள்துறை அமைச்சர் பொய் சொல்லி இருப்பது, உண்மைக்கு புறம்பாக தகவலை கொடுத்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. அவர் அமைச்சராகவே இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருந்தாலும் நாம் கண்டிக்கத்தக்கது. நேற்றைக்கே தமிழ்நாடு அரசு திமுக தேர்தல் அறிக்கைகளுடைய நிலை என்பதை குறித்து கொடுத்த தகவலின்படியும் ஆய்வறிக்கைகள் வந்திருக்கிறது. நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலான ஆய்வறிக்கை அடிப்படையில் 65-72% தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி இருக்கிறது என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர் ஆட்சி காலத்திலே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளிலே அந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் 45% மட்டும்தான் நிறைவேற்றினார்கள் என்கிற 2 டிஎம்கே அதிமுக இடையிலான அந்த தேர்தல் அறிக்கையினுடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இப்பொழுது 80% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பது முற்றிலும் உண்மை, 100% உண்மை. இதை மாற்று கருத்தாக மாற்றி பேசினால் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி குறித்தும் புள்ளி விவரத்தோடு பேசுவதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன். முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக வரவு செலவு டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது என்கிற ஒரு அவிழ்த்து விட்ட பொய்யை
உத்தரப்பிரதேசத்தை நோக்கி அவர் கேட்க வேண்டிய கேள்வியை தமிழ்நாடு அரசின் மீதும் திமுகவின் மீதும் குற்றச்சாட்டு வைத்திருப்பது என்பது உள்துறை அமைச்சருக்கே இந்த கதிதானா, அவருக்கே இப்படித்தான் எழுதி கொடுப்பார்களா என்கிற ஒரு கவலையோடு நான் இதை பதிவு செய்கிறேன். 35.5 லட்சம் கோடி மாநிலத்தினுடைய உற்பத்தியில் டாஸ்மார்க்கினுடைய வருமானத்தை எடுத்தால் வெறும் 1.5% மட்டுமே. 1.5% வருகிற வருமானம் என்பது அதை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாழ்க்கையே தமிழ்நாட்டில் ஓட்டுதுன்னு ஒரு உள்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு வைப்பது என்பது உண்மைக்கு புறம்பானது, பொய்யான தகவல், அவர் சரிபார்க்காமல் கொடுத்திருக்கிற தகவல். இரண்டாவது, வருமானம் என்பதில் நீங்க ஒன்றிய அரசு எப்படி என்ன லட்சணத்துல நம்ம ஆட்சி பண்றோங்கிற எண்ணம் முதல்ல அவங்களுக்கு இருக்கணும். 2004 2017 வரை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த கடன் அளவு 8 லட்சத்திலிருந்து 80 லட்சமாக உயர்ந்தது. அந்த 10 ஆண்டுகளில் வரவுக்கும் செலவுக்குமான விகிதம், அந்த ஜிடிபிக்கும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 46% தான் இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். ஆனால் 2014 80 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கு 182 லட்சம் கோடி. வரவிற்கும் செலவு கடனுக்குமான அந்த விகிதம் இன்றைக்கு 63% உயர்த்திய ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே ஒழுங்காக படிக்காமல், ஒழுங்காக உள்வாங்கிக் கொள்ளாமல், சரியான தகவலை கேட்டு பெறாமல் பதிவு செய்திருப்பதை மிகவும் வருத்தத்தோடு என் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். மூன்றாவது, நான் 2 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். மூன்றாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி இருப்பத அவர் பீகார்ல இருக்கிற பாட்னாவில், ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர்ல, அவர்கள் ஆட்சி இருக்கிற டெல்லியில் போய் பேசி இருக்க வேண்டியதை தமிழ்நாட்டில் பேசி இருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பற்ற மிக மோசமான நகரங்கள் பட்டியலில் இருப்பது 3 மாநிலங்கள், பீகார், ராஜஸ்தான், டெல்லி. இந்த 3இல் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் தான் இன்றைக்கு டெல்லியில 1 லட்சம் பெண்களில் 144 பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இந்தியாவிலேயே மிக கொடுமையாக பெண்கள் பாதுகாப்பற்ற நகரமாக இருப்பது டெல்லி என்பதை உள்துறை அமைச்சர் மறந்துட்டார். இதுல ஒரே ஒரு ஒப்பீடு கொடுத்தேன். ஏன்னா அதிமுக யாரு இல்ல, திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு எதிரான வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்துல ஆவரேஜா எடுத்துக்கின்னா 3900 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டுக்கு ஆவரேஜா. அதே இன்றைக்கு திமுக ஆட்சி இந்த 5 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிற ஆட்சியில் 3500 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாடு பாதுகாப்பான நகரங்களாக இருக்கிறது, தமிழ் மாநிலம் பாதுகாப்பான நகரமாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே தான் சட்டம் ஒழுங்கு, பொதுமக்களுக்கு ஆபத்தில்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடாமல் இருக்கிற மாநிலம் என்பதனாலதான் இன்றைக்கு 35.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி பொருளாதார வளர்ச்சியும் 16% பொருளாதார வளர்ச்சியையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசு ஊழியர், அங்கன்வாடி, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பத்தி உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியல. அது ஏதோ இந்த திமுக ஆட்சி காலத்திலே துவங்கிய பிரச்சனைன்னு பேசுறாங்க. அரசு ஊழியர், அங்கன்வாடி, தூய்மை பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை 2011 ஆரம்பிச்சது. 2011 15 வரைக்கும் சென்னையில், மதுரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், நிரந்தர ஊதிய உயர்வு கேட்டு. 2016-19 எடப்பாடி ஆட்சி காலத்திலே சென்னை மாநகராட்சியிலே மிகப்பெரிய போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் நடத்தினார்கள். ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும், சமமான ஊதியம் தர வேண்டும் என்று. 2021 மீண்டும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் திருச்சியில, கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய போராட்டம், PF வேணும், ESI வேணும், வேலை பாதுகாப்பு வேண்டும் என்று. அந்த போராட்டம் தான் நிறைவேறாத போராட்டம். தனியார் மயமாக்கலை நாங்க செய்ய மாட்டோம் எடப்பாடி சொல்லல, ஒப்பந்த முறையை மாற்றுவோம் என்று எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் சொல்லாத ஒரு போராட்டம் இந்த ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தொடர் போராட்டம் என்பது 2014 இருந்து இன்றைக்கு போராட்டம் வேறு வேறு வடிவங்களில் முடுக்கி விடப்படுகிற, தூண்டி விடப்படுகிற போராட்ட களமாக அது மாறியதற்கு பிறகுதான் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை தந்த முதல்வர் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும்
நல்ல செய்திகளை தருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சமய நம்பிக்கைகள் குறைந்து விட்டது என்று ஒரு செய்தியை சொன்னாங்க. நான் குறிப்பா சொல்லிடுறேன், முடிச்சிருங்க சார். சமய நல்லிணக்கம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நீங்கள் மாட்டுக்கறி வச்சிருந்தோன்னே விரட்டி விரட்டி குத்துகிற ஆட்சி செய்கிற மாநிலங்களை உங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை பார்த்து அதை சொல்லுவது இல்லை. திருப்பரங்குன்றம் கோயில் என்ற பிரச்சனைக்கு பிறகு நடந்த சந்தனக்கூடு விழாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டி நண்பர்களாக இருந்த அந்த சந்தனக்கூடு விழாவை இந்துக்கள் வரவேற்றார்கள் என்கிற ஒரு வரலாற்று உண்மையை அமித்ஷா போன்றவர்களுக்கு இங்க இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்க போய் சொல்லணும். தமிழ்நாட்டுல வந்தீங்கன்னா அதெல்லாம் பேசாதீங்க, வேற ஏதாவது செய்தியை பேசுங்கன்னு. 3600 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 7700 கோடி ரூபாய் நிலம் மீட்பு, அன்னதான விரிவாக்கம், 2376 திருமணங்களை இந்து அறநிலையத்துறை நடத்தி இருக்கிறது. 299 கோயில்கள் தமிழ் வழிபாடு நடத்தி இருக்கிற இந்த மாநிலத்தை பார்த்து அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள். அதிமுகவை பார்த்து வைக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளை தவறுதலாக திமுக மீது வைத்து விட்டார் என்கிற என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். ஓகே சார், ஓகே. காரை செல்வராஜ் சார், எப்பாடுபட்டாவது இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம், விரட்டி அடிப்போம் அப்படின்ட்டு பேசுவது அப்படிங்கிறது, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முன்னாள் தேசிய தலைவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான முன்னணி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறாருங்கிற பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது இந்த நாட்டினுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில அந்த பேச்சை பார்க்க வேண்டுமா? இல்லை, எப்படி ஆகிலும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய உதாரணங்களே நிறைய மாநிலங்களே இப்ப பீகார் தேர்தலில் கூட பார்த்திருக்கோம். எந்த வழியிலேயாவது நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவருக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. இவிஎம் துணை இருக்கும், தேர்தல் ஆணையர் துணை இருப்பார், இது மாதிரி பல்வேறு துறைகள் அவர்களுக்கு துணை இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் எப்படிப்பட்டாவது இந்த ஆட்சியை கொண்டு வருவோம். இல்லை, எங்களுடைய ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் தமிழகத்தை சேர்ந்திருக்கிறது. நாங்கள் இதுவரைக்கும் இத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கோம், மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆட்சியினுடைய சாதனை ஒரு ஆளும் கட்சியை நகர்த்த வேண்டுமே தவிர தேர்தலில் எப்படியாகிலும் என்கிற வார்த்தை பிரயோகம் என்பது அது அமித்ஷாவுக்கே பொருத்தமானது. அவர் அப்படிப்பட்டவர் தான். எப்படியாகிலும் அதை வெற்றியடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர். பத்திரிகைகள் ஒருவேளை தவறாக எழுதி இருக்கிறதா, இல்ல அவருடைய பேச்சு இல்ல அவர் இந்தியில பேசுனதே எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். அவர் இந்தியில சொன்ன வார்த்தையே அந்த வார்த்தை தான். அதுவும் அந்த வார்த்தை தானா? சரி, ரைட், ஓகே. ஆமா, அது அப்படித்தான் பொருள் கொள்ளணும். ரெண்டாவது, நீங்க நான் முதல் சுற்றிலே அமித்ஷா பேசிய அத்தனை குறிப்புகளும் தவறு. அது உத்தரப்பிரதேசத்தின் மீதும் பாட்னா, பீகார், ராஜஸ்தான் அரசாங்கத்தின் மீதும் எடப்பாடியார் அரசாங்கத்தின் மீதும் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளை மறந்துவிட்டு திமுக மீது வைத்திருக்கிறார். வைத்த குற்றச்சாட்டுகளை பற்றி நான் குறை சொல்லவில்லை, ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்பதற்கு அனைத்து ஆதாரங்களையும் நான் கொடுத்துட்டேன். அதே கேள்வியை நீங்க பாஜக சார்பாக பேசுகிற தோழர் வடிவேல் கிட்ட கேட்டீங்க. கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இல்ல, நாங்கள் எப்பாடுபட்டாவது நாங்க என்டிஏ ஆட்சி அமையும் எங்க அமித்ஷா சொல்லிட்டார்னு முடித்தாரே தவிர மறுமலர்ச்சி திமுகவினுடைய தோற்றம் குறித்தும் இதே பாஜகவிலிருந்து வர்றவங்களுக்கும் அதிமுக சார்பாக வர்ற ஒரு சிலர் நோய், இது ஒரு நோய் அவங்களுக்கு. தலைப்பை என்ன விவாதிக்கிறோம், உங்க உள்துறை அமைச்சர் பேசினதுக்கே கண்டனம் தெரிவிக்கிறேன். குற்றச்சாட்டு அனைத்தும் பொய். ஒரு உள்துறை அமைச்சருக்கு இது அழகில்லை, அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் செய்த குற்றம் அப்படின்னு ஒரு பெரிய கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததற்கு பிறகு அந்த கண்டனத்திற்கு பதில் சொல்லாமல் ஒரு கட்சியினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிற இடத்தில் பாஜக நகர்ந்திருப்பது என்பதும், திமுக சார்பாக பேசுகிற துரை தமிழ்செல்வன் பேசுகிற பொழுது அவரை பேச விடாமல் தடுப்பது என்பதும் நம்ம பாஜக நிறைய பேரை பார்த்துட்டோம். இதுல அதை விட்டுருங்க, அதெல்லாம் கடந்து போயிடும். அதுக்கு ஒரு வடிவேல் நீங்க அமைதியா இருங்க, நான் பேசுறதுக்கு கண்டனம். உள்துறை அமைச்சர் மீது கடுமையான கண்டனத்தை தாராளமா கண்டனத்தை தெரிவிச்சுங்க சார். இது ஜனநாயக கட்சி, கண்டனத்தை தெரிவிச்சுட்டு நீங்க நடைபயணம் போங்க, சாராயத்தை ஒழியறதுக்கு நடைபயணம் பண்ணுங்க. அதாவது என்னோட ஒரே ஒரு சார், திரு ராமதாஸ் ஐயா கூட தன்னோட கட்சிக்காரங்களுக்கு தன்னோட சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்காக இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் சார்.
இத்தனை வருஷமா அரசியல் இருக்க வைகோ என்னதான் இந்த மக்கள் தமிழ் மக்களுக்காக பண்ணாரு? அவர் பையனுக்கு ஒரு எம்பி சீட் வாங்கி கொடுத்திருக்காரு. வைகோ தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? அது சொல்லுங்க. இல்ல நீங்க ரொம்ப தப்பா சொல்லுங்க சார். நீங்க விமர்சனம் பண்ணி நாங்க ஏத்துக்கிறோம்ல. நீங்க வைகோவினுடைய பங்களிப்பினுடைய அவருடைய ஒரு சிறு பருக்கை கூட தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு பாஜக செஞ்சதில்லை. அவருடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் கூட்டணி ஆட்சியில இருக்கீங்க, நாங்க கூட்டணி ஆட்சியில இல்ல சார். நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா சிறு பார்க்க கூட பண்ணல. என்ன பண்ணாரு? என்ன பண்ணுங்க? அரசியல்ங்கிறது அன்றாடம் பேசுவது செயல்படுவதுங்க. சாராய கடை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சாராய நடத்துறவங்களோட கூட்டணி வச்சு நடைபெறும் பண்றதா கூட்டணி. சரி, நீங்க உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒழிச்சிட்டீங்களா, ராஜஸ்தான் ஒழிச்சிட்டீங்களா? உங்களோட தேர்தல் அறிக்கை நீங்க சொன்னீங்க 2000 நீங்க என்ன சொல்லாம இருக்கீங்க? 2014 நீங்க ஏன் இன்னும் சாராய கடை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. சாராய கடை ஒழிக்கணும்னு தேர்தல் படிப்படியா குறைக்கப்படும் சொல்லிருக்கோம். ரொம்ப கத்தக்கூடாது. ஒரே ஒரு சார் கொஞ்சம் பொறுமையா சார். நீங்க 12 மணி ஆகிருக்கு. நெடுஞ்சாலையில இருந்த கடைகள் அகற்றப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரிக்கு பக்கத்துல இருந்த கடைகள் அகற்றப்பட்டிருக்கு. இதுக்கு மேல ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? கிட்டத்தட்ட 1000 கடைகளுக்கு மேல மூடி எந்த கடையும் அகற்றல. இது பாஜகவோட பழக்கம். எந்த எவிடன்ஸ் இருக்காது. போற போக்குல ஒரு குறை சொல்றது. போற போக்குல நடந்துச்சு. இது நடக்கல. எந்த எவிடன்ஸ் இருக்கா? காரை செல்வராஜ் நீங்க கொஞ்சம் பேசுங்க சார். ஆமா, இப்ப நான் வைத்தது குற்றச்சாட்டுகளுக்கு புள்ளி விவரத்தோடு நான் பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு எந்த பதிலும் அவரிடமிருந்து வராது. இது போன்றதொரு திசை திருப்புகிற செயல்களைத்தான் செய்ய முடியும். அவர்களுக்கான தகுதி அவ்வளவுதான் நினைச்சுட்டு நான் போறேன். ஊழல் என்றார நான் கேட்கிற ஒரு 10 பேரோட பேரை வாசிக்கிறேன். தம்பி வடிவேல் அவர்களுக்கு ஞாபகம் இருந்தா அவங்க எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் என்ன ஊழல் செஞ்சாங்க, எப்பொழுது பாஜக சேர்ந்தாங்கன்னு விவரத்தையாவது சொல்றீங்களா? அமரீந்தர் சிங் ஞாபகம் இருக்கிறதா? குறுக்கால வர வேணான்னு சொல்லுங்க. நான் ரொம்ப சீரியஸாக விவாதத்திற்கு நிறைய தயாரிப்புகளோடு வருபவன். விளையாட்டாக பேசிவிட்டு நகர்ந்து போகிற இடத்தில் நான் எப்பொழுதும் என்னை நகர்த்தி கொள்ளாதவன். பொறுமையா கேளுங்க. தெரியாத செய்திகளை தெரிந்து கொண்டு அதற்கு பதில் தேட முயற்சி செய்யுங்கள். 14 வருஷமா பேசிட்டு இருக்கேன் விவாதத்துல. விளையாட்டாக நான் எடுத்துக்கொண்டு விவாதத்தை நகர்த்துகிற ஆள் இல்லை. நான் அமைதி காக்கணும் அல்ல. பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்துல ஏகிட்ட கருத்து எடுத்து சீக்கிரம். அமரீந்தர் சிங் ஞாபகம் இருக்கிறதா? அவர் என்ன ஊழல் செஞ்சார், எத்தனை ஆயிரம் கோடி பாஜகவில் எப்ப சேர்ந்தார் தகவலை கொடுக்க முடியுமா? அசோக் சவான் குறித்து கொடுப்பீங்களா? ஹசன் முஷரப் பத்தி கொடுக்க முடியுமா? ஹேமந்த பிஸ்வாஸ் அசாமினுடைய முன்னாள் முதல்வர், அவர் மீது குற்றச்சாட்டு என்ன, எப்பொழுது பாஜக சேர்ந்தாருன்னு சொல்ல முடியுமா? நாராயண் ராணே நினைவு இருக்கிறதா? அஜித் பவார் நினைவு இருக்கிறதா? 75,000 கோடி ஊழல். முதல் நாள் பிரதமர் மோடி அங்கே மகாராஷ்டிராவோட சொல்றாரு 75,000 கோடி ஊழல்வாதி அஜித் பவார் 3 நாட்களில் பாஜகவோடு இணைகிறார். இன்றைக்கு துணை முதல்வர். ஹர்ஷவர்தன் பட்டேல் ஞாபகம் இருக்கிறதா? முகுல் ராய் ஞாபகம் இருக்கிறதா? சர்வந்து அதிகாரி ஞாபகம் இருக்கிறதா? பிரபுல் பட்டேல் ஞாபகம்? இவர்கள் எல்லாம் லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்ததற்கு பிறகு நல்லவர்களாக மாறி போனவர்கள். நினைவிருக்கிற பதில் சொல்ல முடியுமா உங்களால? ரெண்டாவது இன்னொன்னு கேக்குறேங்க. ஊழல்வாதிகளை நாங்க பிடிப்போம், பணத்தை கொண்டு வருவோம் சொன்னீங்க. 25 லட்சம் கோடி ரூபாய் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் உங்க 11 ஆண்டு கால ஆட்சியில் 25 கோடி ரூபாய் நீங்க ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க. நீங்க ரெக்கவர் பண்ணது ஒட்டு மொத்தத்துல 13% தான். வெட்கப்பட வேண்டும் இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு. நீங்க 25 லட்சம் கோடி நீங்க மன்ரேகா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தொகையை குறைத்து விட்டு பெருமுதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணுகிற ஊழல்வாதிகள் நீங்க. 10 பேர் டாப் ஃப்ராடர்ஸ். இந்த 11 ஆண்டு கால ஆட்சி காலத்தை அவங்களை கொண்டு வந்தீங்களா? ரிஷி அகர்வால் ஞாபகம் இருக்கிறதா? விஜய் மல்லாடியா ஞாபகம் இருக்கிறதா? நெஹ்ரு சாக்சி ஞாபகம் இருக்கிறதா? ஜத்தின் மேத்தா ஞாபகம் இருக்கிறதா? நீரவ் மோடி ஞாபகம் இருக்கிறதா? உமேஷ் பரீக், லலித் மோடி, ரித்தின் ஜெயின், ராஜித் கோயல் இவர்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? பல ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம பணத்தை திருடிக்கிட்டு ஓடி போய் வெளிநாட்டுல வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவர்கள் எல்லாம் கொண்டு வருவோம்னு சொல்லி வெட்கம் இல்லாமல் இந்த உட்கார்ந்து பேசுறீங்க. யாரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேங்க, அதை விட்டுருங்க. இவங்களுக்கு எவ்வளவு புள்ளி விவரத்தை சொன்னாலும் புரியாது. ஆனால் ராஜேஸ்வரி அவர்கள் வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நான் பேச தயார். போதைப் பொருள் விற்பனையே திமுக துணை இருக்கிறதா? என்ன ஒரு குற்றச்சாட்டு இது? போதைப் பொருள் என்பது இன்னைக்கு டாஸ்மார்க்கை விட கவலைப்படக்கூடிய இடத்திற்கு இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா?
தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் விளைவிக்கப்படுகிறதா? வெளி மாநிலங்கிறது கஞ்சா, கொக்கைன். இங்கே ஆந்திர பிரதேசம், ஒரிசா, பீகார், மகாராஷ்டிராவில் இருந்து, குஜராத்தில் இருந்து, குஜராத்ல ஒரே கண்டெய்னர்ல 3000 கிலோ கஞ்சா 3 முறை பிடிபட்டு இருக்கிறது. இந்தியாவுக்கே சப்ளை பண்ணுகிற ஒரே விஷயம், இந்தியாவுக்கே சப்ளை பண்ற மாநிலம் குஜராத். அங்கிருந்து வருகிற போதைப் பொருள் மட்டுமல்ல, இப்பொழுது எதை நோக்கி பயணிக்கிறோம் தெரியுமா? சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மெஃப்ட்ரான். மிக கொடுமையானது. இது இந்த சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லுகிறேன். பெங்களூர்ல, மகாராஷ்டிரால, பெங்களூர்ல, மைசூர்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்திலே லெபார்டரியில, ஆய்வு கூடங்களில் தயார் செய்கிற ரசாயன போதைப் பொருள் இன்றைக்கு இந்தியா மாநிலங்கள் முழுமைக்கும் போய் கொண்டிருக்கிறது. என்ன போதைப் பொருளை பத்தி பேசுறீங்க? ஓகே சார், ஓகே ஓகே. போதைப் பொருளை விற்கிறதுன்னு பேசுறீங்க. இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஒன்றிய அரசும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும். ஓகே சார், தமிழ்நாடு மாநில மட்டத்தை ஒழித்து விட முடியாது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. செல்வராஜ் சார், நான் முடிக்கிறேன். ஏதாவது சொல்லணுமா? உண்மையாக சுருக்கமா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு நிறைய வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஏதாவது தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க. நான் சொல்றேன் புள்ளி விவரம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்திருக்கிறது தமிழ்நாடு. வேலை வாய்ப்பை பத்தி பேசினாரு. தரவுகளை போய் தேடுங்க. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கிற தகவல் இது. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் 52 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறார்கள் இபிஎஃப் படி. அதுல ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு என்பது 12.4 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. முதல்வர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லணும், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். ஏன் முப்பாட்டன் ராவணனை கொன்னுட்டு நீ தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ரொம்ப நன்றி சார். சரி, ஒரே 52 லட்சம்